அண்மைச் செய்தி. திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு இன்றும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருப்பரங்குன்றம் பல்வேறு உச்சகட்ட பரபரப்பில் இருந்தது. கடந்த 2 நாட்களாக தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது. சுவாமி தரிசனம் செய்வதற்கு பக்தர்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை முதலே காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் தர்காவிற்கும் செல்வதற்கான தடை தொடர்ந்து உள்ளது. மதுரை மாவட்டம் முழுவதிலும் கடந்த 2 நாட்களாக 144 தடை உத்தரவு இந்து முன்னணியின் அறப்போராட்டத்தின் காரணமாக அறிவிக்கப்பட்டது. நேற்று கடும் கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் கோயிலுக்குள் பக்தர்கள் சென்று வர அனுமதிக்கப்பட்டனர். திருப்பரங்குன்றம் முழுவதும் பல இடங்களில் கடைகள் அனைத்து மூடப்பட்டிருந்தன. பக்தர்கள் உணவுக்கு கடும் சிரமப்பட்ட நிலையில் நேற்று மாலை இந்து முன்னணி அறப்போராட்டம் நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. அதாவது இன்று திருப்பரங்குன்றம் பகுதியில் அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. ஆனால் மலை உச்சியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கும் தர்காவிற்கும் சென்று வழிபட காவல்துறை தொடர்ந்து தடுப்பு வேலி அமைத்து தடை விதித்து பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இன்று வழக்கம் போல் காலை முதலே முருகனை தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.